HIOQ பி இருக்குது. MNOP இங்கே 2 எழுத்து விட்டுருக்காங்க, இங்கே 3 எழுத்து விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆக்சிட்க்கு பார்க்கணும். ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, சிக்கு வந்து ஒரு லெட்டர் விட்டு டி, இ, ஐயில் வந்து 2 லெட்டர் விட்டுருணும். எல், டிக்கு வந்து 3 லெட்டர் விட்டு ஹச். ஆன்சர் இஸ் DELH. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹோம் என்ற வார்த்தையை IQPI என்று எழுதினால் ஆக்சிட் ACID என்ற வார்த்தையை எப்படி எழுதணும்னா முதல் 2 வார்த்தையை கம்பேர் பண்ணணும். ஹைச் அடுத்து IPOQ ஒரு எழுத்து விட்டுருக்காங்க, அடுத்து 2 எழுத்து விட்டுருக்காங்க, அதுக்கடுத்து 3 லெட்டர் வந்து விட்டுட்டு எழுதிருக்காங்க. அதே மாதிரி ஏக்கு அடுத்து பி, சிக்கு அடுத்து ஒரு எழுத்து விடணும், டி விட்டுட்டு இ, ஐக்கு அடுத்து 2 லெட்டர் மிஸ்ஸிங், அடுத்து 3 லெட்டர் விட்டுட்டு எழுதணும். ஓகேங்களா? இது வந்து ரீசனிங் பார்ட்டு. செகண்ட் கொஸ்டின், ஆர் வந்து 8%, அமௌண்ட் பிரின்சிபல் வந்து 90 ரூபா, என் வந்து 2 இயர்ஸ் எனில் அதில் எஸ்ஐ காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR/100 இன்ட்டு என் வந்து 2 இயர்ஸ், ஆர் வந்து 8% இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் 8 2 சார் 16, 16 இன்ட்டு 9 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 144 ருபீஸ். நெக்ஸ்ட்டு, கமல் ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பார். சதீஷ் வந்து கமலை விட 50% என்னென்னா திறன் வாய்ந்தவர். அப்படின்னா சதீஷ் வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. கமல் வந்து ஒரு வேலைன்னா முழு வேலைன்னா 100%ன்னு எடுத்துக்கலாம். 15 நாளில் முடிக்கிறார் அதனா அப்படியே வச்சுக்கணும்னா 100/150 இன்ட்டு 15 10 ஆனால் சதீஷ் வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? 10 டேஸில் முடிப்பார் இந்த ஒர்க்கை. இதை வந்து நான் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அந்த டாப்பிக்கில் அந்த மெத்தடை வச்சு போட்டிருக்கேன். இன்றைக்கான 3 சம்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.